அன்பர்களே, இன்று முதல் சம்பக சஷ்டி விழா தொடங்குகிறது. ராமகிரி காலபைரவர் திருக்கோயிலுக்கு செல்வோம். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் பிச்சாட்டூர் சாலையில் ராமகிரி வாலீஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் முதலில் தோன்றியவர் ஸ்ரீ காலபைரவர். அதனால்தான் இந்த தலத்தை காலபைரவ க்ஷேத்திரம் என்கின்றனர். இந்த பைரவர் சந்தான பிராப்தி பைரவர் என அழைக்கப்படுகிறார். இவரே இங்கு பிரதான மூர்த்தி. சிவபெருமான் வாலீஸ்வரர் எனப்படுகிறார். இவர் எதிரே ஆஞ்சநேயரும் நந்தியும் திருக்காட்சி தருகின்றனர். இறைவி மரகதாம்பிகை, தலவிருட்சம் அரசமரம். வாலீஸ்வரர் எதிரே ஆஞ்சநேயர் இருப்பதால் பிரதோஷ வழிபாடு இங்கு இல்லை. கோவிலுக்கு வெளியே உள்ள தீர்த்த குளத்தில் நந்தி சிலையின் வாயிலிருந்து தண்ணீர் தீர்த்த குளத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறது. காலபைரவர் தன் துணைவி ஸ்ரீ காளி தேவியுடன் எதிரில் நாய் வாகனத்துடன் 5 கோஷ்டமூர்த்தங்கள் உள்ள தனி கருவறையில் அருள் புரிகிறார். கையில் சூலம், உடுக்கை, கத்தி, தண்டம் ஆகியவற்றை வலது 4 கரங்களிலும், அங்குசம், பாசம், மணி, கபாலம் ஆகியவற்றை இடது 4 கரங்களிலும் கொண்டு காட்சி தருகிறார். கோரை பற்கள் கொண்ட முகத்துடன் சூரியன், சந்திரன், கங்கை உள்ள ஜடாமுடியுடன் தென் திசை நோக்கி எழுந்தருளி உள்ளார். பாம்பனை பூணலாகவும் அரஞானாகவும் அணிந்துள்ளார். இரும்பு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் தீபமேற்றி காலபைரவரை வழிபட சனி கிரகத்தின் தாக்கம் நமக்கு குறைந்திடும். எனவே காலபைரவர் முன் இங்கு இவ்வாறு விளக்கேற்றப்படுகிறது. காலபைரவரே மோட்சத்திற்கு அதிபதி. அதனால்தான் காசிக்கு அதிபதியாக காலபைரவர் உள்ளார். இவரை காலையில் வழிபட நோய்கள் நீங்கும், நண்பகலில் வழிபட விரும்பியது கிட்டும், இரவில் வழிபட எல்லா வளமும் கிட்டும், முக்தி நிலையும் கிட்டும். பைரவருக்கு சாம்பிராணி தைல அபிஷேகம், செவ்வரளி மாலையும் சாற்றி கதம்ப சாதமும் மாம்பழமும் நெய்வேத்தியமாக படைக்கின்றனர். இங்கு தை மாத செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபடுகின்றனர். பல்லவர்களும் பிற்கால சோழ மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் திருப்பணிகள் செய்துள்ள தலம் இது. திருமணப்பேறு, மகப்பேறு தந்து நோய்களை குணமாக்கி நலம் பல தரும் ராமகிரி ஸ்ரீ காலபைரவரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமஹா.